தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த 2025 நிறைய எதிர்பார்ப்புகளோட, நிறைய கனவுகளோட, இங்க நம்ம லைஃப்ல ஏதாவது கஷ்டங்கள் தீருமா, நம்முடைய லைஃப்ல எல்லாம் மாற்றங்கள் வருமா, நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருப்பீங்க. இப்பேற்பட்ட இந்த மாசத்துல ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து விட்டு இந்தப்ப இந்த வழியில போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த வழியில போப்பா அவனுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிகாட்டுறதுக்கு ஆள் தான் இப்போ நான் வருத்தப்படுறாங்க. சார் எனக்கு எவ்வளவுமே யாருமே உதவி பண்ண மாட்றாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன்லாம் சொல்லுவா. ஏணிப்படி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்கேன்னு சொல்ற வழியை நம்ம பார்க்குறோம். இப்பேற்பட்ட சூழல்ல நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2025 உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 3, 4 மாசம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன். அது ஏன்னா குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி இருக்கு, புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சி நிறைய இருக்கு. அந்த பயிற்சியுடைய தன்மையில உங்களுக்கு உங்க ராசிக்கு இந்த டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதங்களை நான் கணிச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து முடியுங்க. கண்டிப்பா தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாருங்க. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2025 என்ன மாதிரியான சூழல் இருக்க போகுது? ஏன்னா கடந்த நாட்கள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுதும், கடந்த வருடமும் நம்ம பார்க்கும் பொழுதும் ரொம்ப ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கீங்க. ஏன்னா 7 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உடைய வேகம் கம்மியாயிருச்சு. வேகம் இருந்தாலும் கூட ரிசல்ட் இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ இந்த 2025 ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பக்கம், குரு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவை 4ல் போய் அமர போறாரு. கிட்டத்தட்ட என்னன்னா ராகுகேது பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சூழல் கொடுக்க போகுது. அப்போது நம்ம மே 18ஆம் தேதி எடுத்துக்கங்க. மே 18ங்கும் பொழுது ஒரு ஜூன் இருந்த கூட எடுத்துங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த 3 மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பின்பாதி முன்பாதிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 6 மாதம் அந்த மேலேருந்து ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 6 மாதம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போ முதல் அந்த ஒரு 6 மாதம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி நிதானத்தோட திட்டமிடலோட பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வாட்டுக்கு எப்பவும் போல பிஸ்னஸ் பண்ணுங்க, எப்பவும் போல வேலைக்கு போங்க, எப்பவும் போல இருங்க. ஏதாவது ஒரு சொல்ல பிரச்சனை உருவாச்சுன்னா, வேலையை விடக்கூடிய சூழல் வந்தாலும் கவலைப்பட்டுக்காதீங்க. நல்ல ஜாப் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்கு. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்ல நல்ல லாபகரமான சொல்ல இருக்க போகுதுங்க. ரொம்ப நாள் வராத பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் கொடுக்க முடியாத கஷ்டப்பட்டு இருக்கீங்களா கடன், ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண முடியாமல் இருக்கீங்களா, அதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 6 மாதம் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கணும். திட்டமிடல் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறதுனாலும் சரி, பயிற்சி இல்லாமல் ஒரு வேலை நடக்காது. பயிற்சி பண்ணுங்க, முயற்சி அதிகமாக எடுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அதே மாதிரி ஃபேமிலியில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதலியாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் சரி, வீண் வாக்குவாதம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது சொன்னால் கிட்டத்தட்ட 5 வருஷம் நாங்கள் லவ் பண்ணோங்க, இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஒரு சிலர் சார் நல்லா தான் போயிட்டு ஃபேமிலி நல்லா தான் இருந்துச்சு, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு வேறு வரைக்கும் போயாச்சுங்களா, என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கணவனும் அல்லது மனைவியோ வரவங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் ஒரு பக்கம் நம்மளும் உருவாக்கிக்கணும். ஆனால் அந்த நேர கிரகங்கள் சரியில்லாத பொழுது தானாகவே பிரச்சனைகள் உருவாகும். நம்ம நல்லது நினச்சி பேசினா கூட கெட்டதாக தான் முடியும். அப்போ நம்ம நிதானத்தோடு இருக்கணும். அது மீனராசிக்காரங்க இந்த நிதானம் இழந்து தான் இந்த 2 வருஷமாக இருக்கிறீங்க. அந்த நிதானத்தை இந்த காலகட்டத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி உறவினர்கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த காலகட்டங்களில் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்கிறதுனால வேலை விஷயமா நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பிளான் பண்ணுங்க. வீடு ஆல்டர் பண்ணுறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். கல்யாண பேச்சுவார்த்தைகள், திருமணத்துக்கான முயற்சி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மேக்குள்ள முயற்சி எடுத்தா ரொம்ப சிறப்பு. மேற்கு அப்புறம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் இருவரையும் காலதாமதம் ஆகலாம். அப்படிங்கிறதால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழல் இல்லை. கல்விக்கும் உடைய ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 2025 ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தெய்வ வழிபாட்டு மூலியமாக கொண்டு வாங்க. குலதெய்வத்தை முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பிடிச்ச மாதிரி விநாயகரோ, சிவனோ, பெருமாளோ ஏதோ ஒரு கோயிலுக்கு அடிக்கடி வாரம் ஒரு முறை போயிருங்க. ரெகுலராக பல பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலையில் ஒரு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணையுடைய ஏதாவது ஒரு விளக்கு இருந்ததுன்னா அந்த விளக்கை வச்சு தீபம் போட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவும், வீட்டில் ஒரு மகாலட்சுமி கடாசமோ, வீட்டில் நிம்மதியான சூழல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையும் பயன்படுத்திங்க, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை, அது தொழிலில் எப்படி பண்ணலாம், ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம், எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயில் அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அஸ்ட்ராலஜர்ஸ் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழ இருக்கு. ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு. நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு நேரம், நல்ல நேரம் எப்ப வேணா வரலாம். அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல இருந்து கூட வந்திருக்கலாம். கண்டிப்பா உங்க சுய ஜாதக டீட்டெயிலா பாருங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.